ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வாடிவாசல் திரைப்படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்மளோட வெற்றிமாறன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சிறுத்தை சிவோட இயக்கத்தில் செம்ம பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கங்கு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெறாமலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு தோல்வி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நம்மளோட சூர்யாவோட கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் அவரோட 44வது படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக தான் வந்து நம்மளோட சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட காம்போவில் அவரோட 45வது திரைப்படத்தில் இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே தான் வந்து இப்போ வந்து சூர்யாவோட வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் திரைப்படம் வந்து கமிட் ஆனார். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து வெறும் டெஸ்ட் ஷூட்டிங் மட்டும் தான் நடந்துச்சே தவிர அஃபிஷியலான ஷூட்டிங் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளோட வாடிவாசல் திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து செம்ம பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி. அதாவது நம்மளோட வாடிவாசல் திரைப்படம் வந்து வருகிற 2025 பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகிறாங்க. அதுவும் வந்து மதுரையிலேருந்து வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவரும் ஒன்ஸ் விடுதலை 2 முடிச்சிட்டாருன்னா அடுத்தது வாடிவாசலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக வந்து வாடிவாசல் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது.